சென்ற விடத்தால் செலவிடா தீத்தொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது, ஒருவன் தன் மனதை அலைபாய விடாமல் தடுத்து ஒருமுகைப்படுத்தி அதனை தீய வழிகளில் செல்ல விடாமல் விலக்கி நல்ல வழிகளில் செல்லுவதே அறிவு என்பதே அதற்கு அர்த்தம். அறிவாற்றலுக்கு அடிப்படையாக ஆதாரமாக அமைவது மனச்செம்மையே. புறநானூறும் அல்லது செய்யாது ஓம்புவின் என்று குறிப்பிடுகிறது. அலைபாயும் மனது, ஆழம் காண முடியாத மனது, அதிவேகமாக உலகில் செல்லக்கூடியது மனது. இந்த மனதை அடக்கி செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தும் ஆற்றல் பெற்றவர்களே உலகம் போற்றுகிறது, அவர்களையே பின்பற்றுகிறது. வள்ளுவர் மற்றொரு இடத்தில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெற என்கிறார். அதாவது, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று கூறியுள்ளார். மனமது செம்மையானால் வாழ்வு செம்மையாகும் என்றும் ஆன்றோர் சொல்லிச் சென்றனர். காலம் காலமாக மனதை அடக்கி ஆளும் முயற்சிகளில் பலரும் ஈடுபட்டனர். ஆனால் பலர் தோல்வியை கண்டனர், சிலர் வெற்றியை கண்டனர். ஆண்டவனுக்கு ஆலயம் அமைக்க விழைந்த தாயுமானவர், நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்றார். பட்டினத்தடிகளும் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று மனதின்மைக்கு இட்டியம் கூறினார். மனதில் உறுதி வேண்டும் என்று பாரதியும், தூய உள்ளம் பெரிய உள்ளம் கருணை உள்ளம் என்று பாரதிதாசனும் உள்ளச் செம்மைக்கு உரம் ஊட்டிச் சென்றனர். மனதை அடக்கும் ஆற்றல் பெற்றவனே மகா ஞானியாகிறான் என்று பசும்பொன் தேவரும் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் மன அடக்கம் என்பது அறிவுக்கு வித்தாகும். மனச்செம்மை ஒருவனுக்கு பன்முக ஆற்றல்களை, திறன்களை வளர்க்கும் களமாகிறது. திறன்களில் முதன்மையான திறனான நினைவாற்றலை கைவந்த கலையாக்கிறது. நன்றி, வணக்கம்.